ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகா இங்க தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதுகிறார், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. இதே போல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, நமக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். ஆமே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? சமாதானத்தின் தேவன். அது மாத்திரம் இல்லாம 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம சமாதானமா இருக்கணும். 3வது, சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை தருகிற ஒரே ஆண்டவர் யாருன்னா நம்ம அருமை இரட்சகர் ஆண்டவர் தான், இயேசுவான். அல்லேலூயா. அதனால தான் அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் நாமங்களை குறித்து சொல்லும் போது சமாதான பிரபு என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளையில ஆமேன். இயேசுவே சொல்லும் போது யோவான் 14:27 வாசிக்கிறோம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்யான சமாதானம். அப்போ இன்னைக்கு உலகத்தில் இந்த சமாதானம் இல்லாதனால தான் எத்தனை விதமான வேதனைகள், குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், இந்த சமாதான குலைச்சலினால எத்தனை குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உள்ளத்தில் சமாதானம் இல்லாதனால தான் நிறைய பேர் தவறான காரியத்துக்கு, குடிக்கும் மற்ற தவறான காரியங்களுக்கும் போகிறார் அல்லவா. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் சரி, ஒரு குடும்பத்துக்கும் சரி, ஒரு சபைக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, சமாதானம் மிக 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 அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட சமாதான குலைச்சல் இருக்குமானா, சமாதான பிரபு இருக்கிறார். அந்த சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் அல்லவா. தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக என்பதே. ஆமென். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாரா. நீங்க அவரோடு கூட இருப்பீங்கன்னா அவர் சமாதானத்தை கட்டளையிட உண்மையில தேவனா இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். அப்போ வீட்டுக்குள்ள சமாதானம் அவசியமா இருக்கு. இந்த சமாதானம் இல்லாதால் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தினால உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையில தேவன் இருக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளனா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகான ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். ஒரே சீக்கிரட்டுங்க, அவருடைய வேதத்தை நேசிக்கும் போது அல்லேலூயா மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ வேதத்தை தான், அவர் தான் வேதம். ஆமென். இயேசுவை நான் எப்படி பார்க்க முடியும்? இந்த வேத வசனத்தை மூலமாய் பார்க்கும்போது, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அந்த சமாதானத்தை உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் எங்களை சமாதானத்துக்கு தருகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. பிசாசு எங்கள் சமாதானத்தை கெடுக்க பார்க்குறா, ஆனால் நீர் ஆண்டவரே எங்களை சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிற காரியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரா இந்த சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒரு இன்னும் புரியாத எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இவர் இருதயங்களை ஆளுகை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். இல்லை பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும் கிருபை கோப்பு கொடுக்குற மகிமை மக்கள் சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் சமாதான பிரபு. உங்களுக்கு சமாதானம் கொடுத்துட்டார். தைரியமா போங்க. காட் பிளஸ் யூ.